இன்றைய இந்த உசன் ஃபவுண்டேஷன் நிலையத்தினுடைய முயற்சி ஊடாக உள்ளமைக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய வீரபத்திர கோயிலுடைய வீதி புனரமைப்பு விழாவினுடைய தலைவரும் இன்றைய உசன் ஃபவுண்டேஷன் தலைவரமாக இருக்கின்ற அன்புக்குரிய தலைவர் நடராஜா மதுராகர் அவர்களே என்பதாக வீரபத்திரருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனையை செய்து கொண்டு இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டிருக்கின்ற திருமிகு விஜயா நிமல்நாதன் கிராம உசன் அவர்களே மற்றும் கௌரவிந்தராக வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய திருமிகு சோபாக்கியம் தலைவி அவர்களே, திருமதி சபாதி சின்ராஜா அவர்களே, மற்றும் இந்த உசன் கிராமத்தினுடைய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய நண்பர் கஜீவன் உடைய செயலாளர் பல்வேறு நிகழ்வுகளை அழைத்த பொழுதும் சில தற்போதைய காலத்திலே அந்த விழாவிலே கலந்து கொள்ள உண்மையாகவே நான் மனவருத்தம் அடைந்திருந்தேன். ஏனென்று சொல்லி சொன்னால், குறிப்பாக அந்த தென்மராட்சி பகுதிக்கு வருகின்ற பொழுது எனக்கு ஒரு இடில்லாத ஒரு மகிழ்ச்சி வருகின்ற காரணம் உண்டு. காரணம், என்னுடைய நிர்வாக சேவையை தொடக்கிய பிரதேசம் இந்த பிரதேசம். 1991ஆம் ஆண்டு திருவாளர் சுந்தரம்பிள்ளை அவர்களோடு நாங்கள் இந்த பிரதேசத்திலே ஒரு கேரக்டாக என்னுடைய கடமையை தொடங்கி இருந்தோம். அந்த வேளையிலே உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்டத்திலே அதிகூடிய கிராமங்கள் கொண்ட பிரதேசம் தென்மராட்சி. அவையினுடைய அந்த இடத்திலிருந்து அரசாங்கத்தில் சொல்லி அனுப்பியிருந்தார்கள், உங்களுக்கு பொருத்தமான இடம் தான், இங்கே போய் நீங்கள் பயிற்சியை பெறுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு இந்த மாணிக்கவாசையை அனுப்பி வைத்திருந்தார்கள். அன்றைக்கு அவரோடு இந்த பகுதி முழுக்க சைக்கிளிலே ஓடிய ஞாபகம் எங்களுக்கு உண்டு. இரண்டாவதாக, யாழ் குடாநாட்டையே தாங்கி நின்ற பிரதேசம் இந்த தென்மராட்சி, குறிப்பாக கச்சேரியே இங்கே இயங்கிய காலங்கள். அந்த வேளையிலே எங்களோடு இருந்து இன்றைக்கு மறைந்து போன எங்களுடைய அருந்தவச்செல்வம் ஐயா அவர்கள் அன்றைக்கு அவர் பெண்ணெடுத்து இந்த பகுதியாக இருக்க வேண்டும். எங்களுடைய எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் இறந்து போயிருக்கிறார். அவரும் நானும் அந்த காலத்திலே இந்த இடம்பெயர்ந்து எங்களுடைய கிளாலிலேயே முகாம்கள் நடத்தியிருந்தோம், குடியிருப்புகள். அவருக்கும் எனக்கும் கடமை பொறுப்பு என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஐசிஆர் சேர்ந்து அந்த நிவாரணம் சார்ந்திருக்கின்ற ஏனைய பொருட்களை விநியோகிக்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் நான் என்னுடைய கொடிகாமத்திலே என்னுடைய ஒரு சனசோகத்தில் ஒரு ஓரத்திலே ஒரு வார காலம் நாங்கள் தாங்கி இருந்தோம். அவை எங்களை தாங்கி இருந்த பிரதேசம் இந்த பகுதியிலே நாங்கள் அந்த ஒரு உறவு எங்களுக்கு உண்டு. அதுக்கு மேலாக இந்த தென்னாட்சி மக்களுடைய அந்த உபசரிப்பு மற்றும் அந்த பண்பாடு பாரம்பரியம் பற்றி நாங்கள் ஒரு நிக்க பல இதுகளை நாங்கள் பயிர்ந்திருந்தோம். குறிப்பாக அந்த வகையிலே சாவகச்சேரி, தென்மராட்சி கழகங்கள், உசன், பரணி போன்ற பகுதிகளிலே அந்த கிராமம் தொடர்ந்து இன்றைக்கும் அந்த கிராமங்களாக உண்மையிலேயே பார்க்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த சந்ததி தொடர்ச்சி இருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் நாங்கள் இழந்து போனதாக நாங்கள் பார்க்கிறது இங்கே தொடங்குகிறத பார்க்கிற பொழுது உண்மையிலே மகிழ்வாக இருக்கிறது. இந்த இறைபெருமானரோடு இது தொடர்ந்தும் இந்த பேணி காணக்கூடியதாக இது வளர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, இரண்டாவதாக இன்றைய நிகழ்வு மிக ஒரு பொருத்தமான நிகழ்வு. குறிப்பாக இந்த வீதிகள் அபிவிருத்தியை பொறுத்தளவிலே எங்களுக்கு பல்வேறுபட்ட கோரிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தளவிலே நான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட எங்களுக்கு 10,000 கிலோமீட்டர் வீதிகள் எங்களுடைய மாகாண சபைக்குரிய வீதிகளாக சொல்லப்படுகின்றது. நிதி திட்டத்தை பொறுத்தளவிலே எங்களுக்கு மிக சொற்பமான வீதிகள் வரும். இந்த ஏவி என்பது எங்களுடைய பெருந்தெருக்களுக்கு போய்விடும். சிடி எங்களுடைய மாகாணத்துக்கு கிடைக்கும். உள்ளூராட்சிக்கு கிடைக்கிற நிதிகள் மிக மட்டுப்பாடாக இருக்கும். அங்கே இருக்கிற மிகுந்த சவால் எங்களுடைய தொழில்நுட்ப ஜெகனவருக்கு என்னுடைய பாராட்டுகள் இந்த வேளையிலே. ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் எங்களுடைய ஒதுக்கீடில் பார்க்கின்ற பொழுது இந்த வீதிக்கான எங்களுடைய கோரிக்கைகளில் மதிப்பீடுகின்ற பொழுது எங்களுடைய ஒதுக்கீடுக்கு கிடைக்கின்ற அந்த பெருமானம் என்பது மிக பெருமானதாக இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு அவர்கள் சில மில்லியன்களை சொல்லுவார்கள். அந்த கணக்கை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு அதனுடைய பொழுது அதை செய்கிறதா இல்லையா என்ற ஒரு தீர்மானம் சிக்கலாக இருந்த பொழுதிலும் ஒரு நல்ல ஒரு பொருத்தப்பாடாக இருக்கிறது. இந்த உள்ளூராட்சி வீதிகளை ஒரு பொறுப்படுத்தி சமூகம் தங்களுடைய முன்முயற்சியோடு தாங்களே ஒப்பந்தத்தை செய்து திறந்த ஒரு தராதரத்தோடு அந்த வீதியை மிக சிக்கனமாகவும் ஆனால் தொழில்நுட்ப உதவியோடு மிக தரத்தோடும் அந்த வீதியை அமைத்திருக்கிறார்கள் என்ற செய்தி இங்கே உண்மையாக பெருமையாக இருக்கிறது. இரண்டாவது, இந்த உதவி இன்றைக்கு புலம்பெயர்ந்து இருக்கின்ற உறவுகள் பல்வேறுபட்ட விதத்திலே 2 விதமாக நாங்கள் சொல்றோம். தொடர்ந்து பேசுகிறோம், செய்கிறோம் என்று சொல்றதை விட உண்மையாகவே சாதித்து செய்து காட்டுகின்ற அந்த புலம்பெயர் உறவுகளை இங்கே உங்களோடு பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்வாக இருக்கிறது. அது உள்ளூரும் சேர்ந்து 24 கொடையாளர்களுடைய உதவியோடு இன்றைக்கு இந்த வீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை தந்துள்ளவிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பிலே என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை இந்த வேளையில செல்வதிலே மிக மகிழ்வாக இருக்கிறது.
இது தொடர வேண்டும். அதோடு அரசாங்கம் சார்ந்ததாக நான் நினைக்கிறேன் உங்களுடைய கோரிக்கைகள் உங்களுடைய வேண்டாந்த இறுதியில் இருக்கிற வகையிலே சில கோரிக்கைகளை நீங்கள் இந்த வகையில் தருவதாக இருந்தால் தொழில்நுட்ப அறிவோடு உள்ளாட்சி சபையிலே இந்த வீதியுடைய தொடர்ச்சியை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை இந்த வேளையிலே சொல்லிக்கொண்டு, குறிப்பாக குழந்தைகள் எங்களுக்கு சவால்கள், உங்களுடைய கல்வி, நீங்கள் விளையாட்டு திட்டத்தை சொல்லி இருக்கிறீர்கள், உடல் உறுதியோடு உள்ள உறுதியோடு இருக்க வேண்டிய அந்த சமூகத்தை கொண்டு வர பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அது சார்ந்தும் உங்களுடைய நோக்கம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்னொரு விடயம் இருக்கிறது. நான் இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கடந்த காலங்களிலே நாங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சவாலாக இருப்பது சுகாதார சீர்கேடு. இன்றைக்கு முதலே நாங்கள் போதை அதெல்லாம் நாங்கள் அடுத்த தள்ளி வைத்து பார்த்தால் இருக்கிற சமூகத்தை நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமூகம் என்று சொன்னால் எங்களுக்கு இருக்கிறது சுகாதார சீர்கேடு. ஆனால் இந்த சூழல் மிக அமைதியாக சுற்றாடலோடு ஒரு பசுமையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் நகர்ப்புறத்திலே கேட்கிறோம், கிட்டத்தட்ட இது ஒரு ஒழுக்கம் சார்ந்ததான ஒரு நிகழ்வாக வர வேண்டும். குறிப்பாக எங்களுடைய கழிவு முகாமைத்துவம், சுற்றாடல் பேணுகிறது, மற்றது சுகாதாரத்தோட வீடுகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டிய பொறுப்புகளில் இந்த காலங்களிலே மருத்துவ சார்ந்த அந்த அறிவுறுத்தலோடு உள்ளூர் சபைகளுடைய பங்களிப்போடு இந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கும் நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இந்த கிராமம் அமைந்து வழிகாட்ட வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு நல்ல பொழுதிலே உங்களுடைய இணைந்திருக்க வாய்ப்பை தந்திருக்கின்ற இந்த உசன் பவுண்டேஷனுக்கும் அதன் சார்ந்திருக்கின்ற தலைவர் மற்றும் அந்த நிறுவனம் செயலாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லி, மீண்டும் இந்த அழைப்புக்கும் வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி, எல்லாம் வல்ல இறைவர் எல்லோருக்கும் பொதுவாக நல்ல எதிர்காலத்துக்கான தன்னுடைய இறையர்களையும் வேண்டி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.